இதுல வந்து 2 பேரையும் நான் குறை சொல்றேங்க. 2 பேர் மேலயும் குற்றம் இருக்கு. யார் ரெண்டு பேரு? பெரியவர்கள் அப்படின்னு இந்த இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க, பையனை பெத்தவங்க, பெண்ணை பெத்தவங்க, 2 பேருக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா பொறுப்பு இருக்கு. இது வந்து இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு வந்து அந்த குரல் பதிவுல சொல்லுது, அப்பா இந்த வாட்டி ஏன் தப்பு எதுவுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லுது. அப்பா எனக்கு முடியலப்பா, இதுக்கு மேல எனக்கு வாழ நம்பிக்கை போயிருச்சுப்பா, போச்சுப்பா நான் லூஸ் ஆயிட்டேன்ப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுது. எந்த அளவுக்கு அதை டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னா, அந்த 78 நாள் தான், 78 நாள்ல ஒரு சந்தோஷமான ஒரு பெண்ணை நடைப்பிடமா மாத்தி அதுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லைன்னு ஆகுறதுக்கு முதல்ல நாம அவன் புகுத எடுத்துக்கோமே. கவின்குமார் பாக்குறதுக்கு நல்லா 6 அடி உயரத்துல ஆணழகனாதான் இருக்கான். ஆனா ரொம்ப அருவருப்பான ஒரு 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 மனிதன். அவன் மனிதன் இல்ல, மிருகம். மனித உருவுல மிருகம். அது அந்த அந்த பொண்ணு சொல்லியும் சொல்லாம அது அழுகுறலோட சொல்றதுல வந்து புரியுது. அவன் வந்து அவன் நார்மல் கிடையாது, அப்நார்மல். அவன் அவன் வந்து என்ன டார்ச்சர் கொடுத்துருக்காங்கிறத வந்து நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா 27 வயசுல கல்யாணம் பண்ற ஒரு பொண்ணு வந்து உலக ஞானம் இல்லாமையோ இல்ல ஒரு விவரம் தெரியாத பொண்ணாகவோ இருக்க முடியாது. அப்பாவி அப்படியே ஒண்ணுமே தெரியாத பொண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கும் வந்து அதோடைய சிநேகிதிகள்லாம், நம்ம வந்து லேடிஸ் ஸ்கூல்லயே படிச்சு, பெண்கள் பள்ளியிலேயே படிச்சு, பெண்கள் கல்லூரியிலேயே படிச்சு, ஆண் வாசம், ஏன்னா ஒரே பொண்ணு, அதோடைய அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணு ஒரே பொண்ணு. அப்படியே ஆண் வாசனையே படாம அந்த பெண் வந்து வளர்ந்திருக்கு. அது ஓகே. ஆனா அப்படி இருந்தா கூட அந்த பெண்ணுடைய சிநேகிதிகள்லாம் வந்து திருமணம் ஆயிருப்பாங்க, பேசிக்குவாங்க. சோ விவரம் தெரியாத பொண்ணு இல்ல. அப்போ இது வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு துன்புறுத்தல அந்த பெண் வந்து அனுபவிச்சிருக்கு. மென்டல் டார்ச்சர், பிசிக்கல் டார்ச்சர், அசிங்கம், எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லுது அந்த பெண்.